வெல்கம் டு விஜிபி ஃபேமிலி. இதான் கைஸ் நம்ம பாட்டி வீட்டில் இருக்க தோட்டத்தை பாருங்கள். இது முன்னாடி பூசணி செடி, அப்புறம் பூசணி செடியும் பரங்கி செடியும் வச்சுருக்காங்க. கருவேப்பிலை கன்று பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் மரமாக வந்திருக்கு. இது வந்து ஒரு வகையான குண்டு மல்லி கைஸ். இங்கே ஓமொழி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது. இந்த வீடு கட்டுற புதுசில் நான் அந்த மரத்தை வச்சேன் கைஸ். என்னடா பெருசாகலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நிறையா வாட்டி வெட்டிட்டாங்க. வெட்டினாலும் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு வருது. ஏன்னா மேலே இங்கே கரண்ட் லைன் இருக்கனால வெட்டி விட்டுறாங்க கைஸ். வாங்க பின்னாடி சைடில் இருக்க தோட்டத்தை பார்க்கலாம். ஹலோ கைஸ், இங்கே சைடில் வந்து மிளகா செடி, கத்திரிக்காய் செடி, புளிச்சக்கீரை, அப்புறம் தெனை செடி ஒன்று வருது கைஸ். அது மட்டும் இல்லாமல் கத்திரி செடி தான் நிறையா வருது. இங்கே ஒரு பூசணி செடி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சுண்டக்காய் செடி, மீதி மிளகா செடி அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. இப்போ வாங்க லெஃப்ட் சைடு இருக்க தோட்டத்தை போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள் பூசணி கொடி அங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வருது. இங்கே பாருங்கள் வாழை மரம் இங்கே ஒன்று வருது, வாழைக்கன்று. இங்கே ஒரு கத்தாழி செடி வருது. அப்புறம் இங்கே வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பப்பாளி கன்று. அப்புறம் இங்கே ஒரு சுண்டக்காய் செடி, இது ஒரு எலுமிச்சங்கன்று. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரம், ஒரு வாழை மரம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாழை மரம், அப்புறம் இங்கேயும் ஒரு வாழை மரம். அங்கே மட்டும் ரெண்டு ஜோடியான மிளகு தக்காளி கீரை வருது. இந்த பூ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை மேம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.